உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் நீங்க எடுத்த பிறகு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நோட் பண்ணது இல்லையே அப்படின்றீங்களா? அதாவது இந்த மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நீங்க, உங்களுக்கு கிடைச்ச பலன்கள், உங்களுக்கு கிடைச்ச லாபம், வருமானமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். இந்த மொபைல் நம்பர் எடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கை ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு முன்பின் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலர் சொல்லுவீங்க, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். அது அப்ப எனக்கு நீங்க சரி ஞாபகம் இல்ல. ஆனா இப்பதாங்க புதுசா எடுத்தேன். இப்படிலாம் இருக்கலாம். ஆக மொத்தத்துல என்ன சொல்ல போறோம்னு கேட்டா, ஒரு எண்களுமே உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமா மொபைல் நம்பர் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு சிலரோட வாழ்க்கையில லைஃப்ல குரோத் இருந்துகிட்டே இருக்கும். படிப்படியா முன்னேறிட்டே இருப்பாங்க. ஸ்லோவா இருப்பாங்க. ஆனா முன்னேறிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் அப்படியே ஸ்டாக்னேஷனா இருப்பாங்க. ஒரு சிலர் என்னதான் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டவுன் ஆகிட்டே வருவாங்க. பிசினஸ்ல ஏதோ ஒரு ஹெல்த் கண்டிஷன் ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே கொஞ்சமா டவுன் ஆகிட்டே வருவாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சேர்ந்து வந்திருந்தாலும், அது பர்டிகுலரா நீங்க மொபைல் நம்பர் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில குரோத் இருக்கா, உங்க வாழ்க்கையில டவுனா இருக்கா, இல்லை அப்படியே ஸ்டாக்னேஷன்ல இருக்கான்றத தெளிவா தெரிந்து கொள்ளலாம்.